மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ பார்க்கலாம். அண்ட் இந்த ஆன்சர் கீ வந்து ரொம்ப குயிக்கா பார்க்கலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கொஸ்டின்ஸுக்கான எல்லா எல்லா கொஸ்டின்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. அண்ட் சூஸ் ஃபில்லப்பு இதுக்கான மேப் ஒர்க்குமே நான் வந்து கடைசியாக கொடுத்துருக்கிறேன். ஸோ என்னென்ன மேப் ஒர்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க, 13 மார்க்குமே யார் யார் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னைக்கு எழுதின சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் இன்னையோட உங்களோட 10th அந்த இன்னையோட லாஸ்ட் டேட் 10th ஸ்டாண்டர்டு. ஸோ உங்கள் மெமரிஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணீங்க, எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போட நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வரும். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் சில வீடியோஸ் எல்லாமே போட போகிறோம். ஆஃப்டர் 10th என்னென்ன குரூப் எடுக்கணும், சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் இந்த துறை சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னா அப்படின்னா, அண்ட் 11th 12th படிக்கிற மாணவர்களுமே வந்து 12th அப்புறம் என்னென்ன குரூப்ஸ் என்னென்ன காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணால் இந்த ஃபியூச்சரை நம்ம கரெக்டாக அடையலாம் அப்படின்ற மாதிரியும் சில வீடியோஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் இன் அவர் சேனல். ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்துடலாம். சூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னதுன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விச் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் சைன்டு முனிச் பேக்ட் வித் ஜெர்மனினா சாம்பர்லைன் அப்படின்றவர். ஓகே. அண்டு மார்னே போர் எதற்காக ரிமெம்பர் பண்ணாங்கன்னா ட்ரெஞ்ச் வார்ஃபேருக்காக. அண்ட் விதவை மறுமண சட்டத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்றவர் யாருன்னா மகாதேவ் கோவிந்த் ரனடே. எந்த ஆண்டு வார்சா பேக்ட் வந்து எப்போ டிசால்வ் பண்ணாங்கன்னா 1991. 5th ஒன் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் மிட்வே தான் ஆன்சரு. 6th ஒன் வந்து அல்லுவியல் சாயில். 7th ஒன் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். 8th ஒன் வந்து பே ஆஃப் பெங்கால். 9th ஒன் வந்து 2011 கிடையாது, 1881. ஏன்னா அவங்க கேட்டது ஃபர்ஸ்ட் சென்சஸ். 10th ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். 11th ஒன் வந்து இந்தியா அண்டு சைனா. 12th ஒன் வந்து சீஃப் மினிஸ்டர். அந்த 13th ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனீவா. 14th ஒன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. பிடிஎஸ் சிஸ்டம் வந்து கர்நாடகா. ஸோ ஃபிலிப்ஸ் நம்ம வந்தோம்னா, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார், ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றவங்க முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஹையஸ்ட் பீக் இன் சவுத் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ்னா சோலை கரடு. Member of Rajya Sabha selected in the term of 5 years. The secret state police in Nazi Germany na Gestapo. Primary sector na agricultural sector. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். மேக்ஸிமம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ்லேயும் சரி 5 மார்க்ஸ்லேயும் சரி 10மே அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி முதற்கொண்டு இதெல்லாமே 1 மார்க்கில் இருக்கிறது. குளோபலைசேஷன் எழுதலாம், நெய்பரிங் கண்ட்ரிஸ் எழுதலாம், பிரசிடென்ட் எப்படி செலக்ட் ஆகுதுன்னு எழுதலாம், யூசஸ் ஆஃப் மேக்னீஸ் பேட்டரிஸில் யூஸ் பண்ண அது ஒரு பாயிண்ட், அது எழுதுனா 1 மார்க் கொடுத்துருவாங்க. பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் நம்ம கேட்டது தான். கிராப்பிங் சீசன்ஸ் நம்ம வந்து படிக்க சொன்னது தான். அண்டு சோஷியல் ஈவல்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்ம சமாஜ்னு நம்ம படிக்க சொன்னது தான். பெரியார் அஸ் அ ஃபெமினிஸ்ட் லாஸ்ட் லெசன் ஈஸி தான். டாலர் இம்பீரியலிசம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, எதுவுமே எழுதிருப்பீங்க. பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டுமே நம்ம கேட்டது தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10மே ஈஸியாக எழுதலாம். அண்ட் 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸை தாண்டி. ஸோ 2 மார்க்ஸை விட 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லீக் ஆஃப் நேஷன் எழுதிருப்பீங்க. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கதா, ஏன்னா அது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் இருக்கும். புக்கிங்கில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் அதை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ எப்படின்றத கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 32nd டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கிவ் ரீசனுமே ஈஸி தான் கேட்டிருக்காங்க. 33 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு எய்தர் கான்ஸ்டியூஷனல் அந்த சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தாண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டுட்டாங்க. அண்ட் ஹிமாலயாஸ் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க, இதுவுமே ஈஸி தான். அர்பனைசேஷன் வந்து நம்ம குளோபலைசேஷன் எதிர்பார்த்தோம், பட் அர்பனைசேஷன் கேட்டிருக்காங்க. காட்டன் டெக்ஸ்டைலு எதிர்பார்த்த கொஸ்டின் தான். 37th பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் 1857. 2 ரிவோல்ட், வேலூர் ரிவோல்ட் அண்டு கிரேட் ரிவோல்ட், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டாங்க. ஃபாரின் பாலிசி நான் சொல்லலை, ஜிடிபி சொல்லியிருந்தேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்லையுமே எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்துமே மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா 4 5 மார்க்கு அண்டு ஒரு 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களால கிட்டத்தட்ட 28 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ பிளாக் மணி நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஓகே. அண்ட் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா 1920 to 40 கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியஸ்டான இயர்ஸ். இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 30 to 50 அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே வந்துடும். 30, 31, 32 வந்துடும். அண்டு அதுக்கப்புறம் வந்து 40, 49, 39 வந்து வந்துடும். 39 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகிற இயர். அதுக்கு முன்னாடி 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்ட் 42nd மேப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சான் பிரான்சிஸ்கோ ஈஸி தான். மாஸ்கோ, ஹிரோஷிமா, டர்க்கி, கிரீஸ் எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 8 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி. 5 மார்க்ஸை விட ஈஸி. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை 8 மார்க்ஸ் புக்கிங்ல தான் கேட்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். பட் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டாங்க. அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மனும் கேட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு எழுதின கொஸ்டின் பேப்பர் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சென்டம் எடுக்கிற பேப்பர் இது. ஸோ யார் யாரெல்லாம் சென்டம் மார்க் எடுப்பீங்கன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.